இப்போ நம்ம போன வாட்டி வந்து அனலாஜியில் நம்பர் பார்த்தோம் ஓகேங்களா. இது வந்து லெட்டர் ஓகேங்களா. இது வந்து லெட்டர்ஸ். இப்போ ஏபிசிடி இதில் வர லெட்டர்ஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன, இப்போ யூஇ அப்படிக்கும் ஆர்ஜிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதேமாரி டிஎனுக்கும் இந்த 4 ஆப்ஷன்லேயும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ யூஇ, இப்போ மேக்ஸில் இப்போ ரீசனிங் போடுறீங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த ஏபிசிடி இருக்குல்ல, ஏபிசிடியில் இதுமாரி போட்டுக்குங்க ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு போன எக்ஸாம் ஹால்வில் போகிறீங்க அப்படின்னா இதுமாரி போட்டு இதுலேருந்து நம்பர் இதுமாரி போட்டு வச்சுக்கிங்க ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு பார்த்து இது பண்ணுறதுக்கு. உங்களால் மனப்பாடம் பண்ணலை, மைண்டில் நிற்கலை அப்படின்னா இதேமாரி மெத்தட் போனோடனே நோட் பென் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ யூஇஆர்ஜி இதுக்கும் என்ன கனெக்ஷன் இதில் வச்சு பார்க்கும் அப்படின்னா, இப்போ யூ வந்து 21, இ வந்து 5, இப்போ 21 ஒரு 5 ஓகே 215 இப்படி கூட வச்சுக்கிங்க. அடுத்தது ஆறு வந்து 18, ஜி வந்து 17, ஜி வந்து 7, 187. இதுக்கு எதுவுமே சிங்க் ஆகவே இல்லை ஓகேங்களா. ஓகே அப்போ இந்த மெத்தட் கிடையாது. அப்போ வேறு என்ன, யூ 21 இருக்குது, ஆறு வந்து 18 இருக்குது ஓகே. இ வந்து 5 இருக்குது, ஜி வந்து 17 இருக்குது ஓகே. இப்படி பார்க்குங்களா. இப்போ யூ 1 2 பின்னாடி 3ஆவது இடத்துல இப்போ ஆறு இருக்குது ஓகேங்களா. அப்போ வந்து யூ வந்து u -3, அப்போ அதான் 21 3, இப்போ 21 3 கழிக்கணும்னு வச்சுக்கோங்க. 21 - 3 எவ்வளோ ஆச்சு, 21 - 3 18. அப்போ 18 என்ன இருக்குது, ஆறு இருக்குது. அப்போ ஆர் ஓகேங்களா. அப்போ அடுத்தது இ கூட வந்து 1 2 ரெண்டாவதுல ஜி இருக்குது. அப்போ இ கூட வந்து 2 ஆட் பண்ணுறீங்க. அப்போ இ எத்தனை இடத்துல இருக்குது, 5ஆவது இடத்துல இருக்குது. அப்போ ஜி இ 5ஆவது இடத்துல இருக்குது, அது கூட 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ 7 என்ன இடத்துல இருக்குது, 7ல் என்ன இருக்குது, ஜி இருக்குது ஓகே. புரியுதுங்களா. இப்போ இது எப்படி ரிலேட்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ யூ வந்து 21ஆவது இடத்துல இருக்குது. சரி இருங்க, இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். அப்போ இதையும் லிங்க் பண்ணி பார்த்துருவோம். அப்போ டி எத்தனை, இப்போ என்னென்னா யூலேருந்து -3 பண்ணணும். அப்போ டிலேருந்து -3, அப்போ டி எத்தனை, 4ஆவது இடத்துல இருக்குது 3. அப்போ 4 - 3 1, அப்போ 1ஆவது இடத்துல இருக்கிறது ஏ ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இதை பண்ணோம் ஓகேங்களா. அடுத்தது E+2, இ கூட ப்ளஸ் ஆட் பண்ணோம். அப்போ இ இருக்க இடத்துலேருந்து ப்ளஸ் ஆட் பண்ணால் தான் ஜி வருது. அப்படின்னும் போது அப்போ என் இருக்க இடத்துலேருந்து ஒரு 2 ஆட் பண்ணணும், +2. என் எத்தனாவது இடத்துல இருக்குது, 14ஆவது இடத்துல இருக்குது. 14 + 2 எவ்வளோ ஆச்சு, 16. 16 இடத்துல இருக்கிறது என்னது, பி. 16 இடத்துல இருக்கிறது பி. அப்போ ஏபி ஆப்ஷனில் இருக்கா, இருக்குது. ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா. இப்போ வந்து யூ வந்து 21ஆவது இடத்துல இருக்குது ஓகேங்களா. அதாவது இந்த யூவும் ஆரும் ரிலேட்டட் பண்ணுறாங்க, இந்த ஈயும் இந்த ஜியும் ரிலேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ரெண்டுத்தையுமே மொத்தமாக ரிலேஷன் பண்ணல ஓகேங்களா, ரிலேட் பண்ணல. அப்படிங்கும்போது தனித்தனியாக ரிலேட் பண்ணுறாங்க. அப்போ யூக்கும் ஆருக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்னாது 2 மைனஸ் பண்ணால் 18. அப்போ யூ இருக்க இடத்துல தான் 21ஆவது இடம். அப்போ அது கூட வந்து 3 மைனஸ் பண்ணுறோம், சாரி -3 பண்ணால் 18 ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்போ யூ இருக்குது, யூலேருந்து 2 மைனஸ், இப்போ யூலேருந்து 2 ப்ளஸ் பண்ண அப்படின்னா வச்சுக்கோங்க, யூக்கு அப்புறம் யூவிடபிள்யூ, அப்போ டபிள்யூ தானே வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால்குலேஷன் போடுவீங்க. அதுக்கு தான் வந்து நான் வந்து யூ கூட வந்து இப்போ 21 இருக்குது, இப்போ 21 கூட இப்போ 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 23 டபிள்யூ தான் கரெக்டு ஓகேங்களா. இப்போ எப்படின்னா நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவீங்க, யூவையும் ஆட் பண்ணுவீங்க ஓகேங்களா, யூவையும் ஆட் பண்ணுவீங்க. சில பேர் அப்படி பண்ணுவீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, 2 ஆட் பண்ணுறீங்க, யூக்கு அப்புறம் டபிள்யூக்கு அப்புறம் இருக்கிறது எக்ஸ் தானே வரணும் அப்படின்னு நினைப்பீங்க.
அதுக்காக தான் வந்து இந்த நம்பர்ஸை போட்டுக்குங்க. நம்பர்ஸை போட்டு 21 கூட 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 23 வருதுன்னா 23ல் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். அப்படி ரிலேட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து வி வருமா எக்ஸ் வருமா ஒய் வருமானு கன்ஃபியூஸ் ஆகாமல் 21வது இடத்துல யூ, இப்போ 21வது இடத்துல வந்து யூ இருக்குது அப்படின்னா யூ கூட ஒரு 4 ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 25 வரும். அப்போனா ஒய் அப்படி டக்குன்னு அடிச்சிடலாம். சரிங்களா? இப்படி தான் ரிலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா u-3 யூலேருந்து பேக்கில் போயிருக்காங்க. u-3 அப்படின்னும் போது 18 நம்பர் 6 இருக்குது. அடுத்தது இ இருக்குது. e+2 இ வந்து 5 இடத்துல இருக்குது. அது கூட +2 பண்ணால் தான் வந்து ஜி வருது. ஓகேங்களா? அதே மாதிரியே இதில் மைனஸ் பண்ணோம், இங்கே ப்ளஸ் பண்ணோம். அப்போ அதே மாதிரி டி கூட -3 பண்ணுறோம். இங்கே என்ன -3 பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். அப்படிங்கும்போது 1 வருது. 1வது இடத்துல இருக்கிறது ஏ. ஓகேங்களா? அடுத்தது இ. இப்போ இ இருக்கு. ஈக்கு வந்து +2 பண்ணது ஜி. அப்புறம் வந்து அப்போ எண்ணுக்கு என்ன பண்ணணும்? எண்ணுக்கு +2 பண்ணணும். அப்போ எண்ணுக்கு +2 பண்ணிங்க அப்படின்னா எண்ணு எத்தனை இடத்துல இருக்குது? 14வது இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது +2 பண்ணுங்க 16 இடத்துல இருக்கிறது பி. அப்போ பி. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது இதுக்கு வந்து ஏ, இதுக்கு பி. ஆப்ஷன் வந்து ஏ. புரியுதுங்களா? ஓகேங்களா? அடுத்த கொஷின் ஏபி ஈஸ்ட் 9 டபுள் ஈஸ்ட் ஏசி ஈஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? இப்போ ஏ வந்து 1வது இடத்துல இருக்குது, பி வந்து 2வது இடத்துல இருக்குது. இப்படி போட்டு பார்க்கும். 1 + 2 = 3. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ ஏ வந்து 1வது இடத்துல இருக்குது, சி 3வது இடத்துல இருக்குது. 3 + 1 4. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகே, 16 ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? சிலது ஈஸியாக கேட்பாங்க, சிலது காம்ப்ளிகேட்டடாக கேட்பாங்க. ஈஸியாக இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க, காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத மேக்ஸிமம் பாருங்கள். என்னென்னு புரியாத இருக்கிறத தெரிஞ்சுக்கிங்க, என்ன மெத்தட் அப்படின்றது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, டக்குன்னு இப்படி பண்ணி பார்ப்போம். அப்படின்னும் போது 9 a + b அப்படின்னும் போது ஏ 1வது இடத்துல, பி வந்து 2வது இடத்துல. 1 + 2 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வருது. அப்போ அதுமாதிரி ஏஎஸ்சியும் பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னு பார்க்கும்போது 16 வருதா பார்த்தா 16 வந்துடுச்சு. அப்போ 12க்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா? இப்போ எஃப். இப்போ எஃப் இருக்குது அப்படின்னா 216. 216 வந்து ஏதோ ஒரு கியூபோ ஏதோ ஒரு ஸ்கொயரோ, புரியுதுங்களா? டக்குன்னு பார்த்தோன்னே தெரியுதுங்களா? 216 ஏதோ கியூப் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ எஃப் எத்தனாவது இடத்துல இருக்குது? 6வது இடத்துல இருக்குது. அப்போ 6 × 6 × 6 6ஐ கியூப் பண்ணியிருக்காங்க. 6ஐ கியூப் பண்ணால் 216. அப்போ எல் எத்தனாவது இடத்துல இருக்குது? எல் 12வது இடத்துல இருக்குது. அப்போ 12ஐயும் வந்து நம்ம கியூப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 12 சார் என்னாச்சு? 144. 144 × 12 என்னன்னு பார்க்கணும். 2ஆல் பண்ணிங்கன்னா 8 8 2. இங்கே 1 வராது. அப்போ 4 4 1. அப்போ 8 8 4 எவ்வளோ ஆச்சு? 12 மிச்சம் 1 6 7 1728. ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? ஸ்டார்டிங்லேயே இப்போ இப்படி ஈஸியாக ஈஸின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். சரிங்களா? புதுசாக ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்கன்னா புரியாது. ஒரு 4 சம் பார்த்தீங்க அப்படின்னா புரிய ஆரம்பிச்சிடும். 216 அப்படின்னும் போது ஒரு கியூபோ ஒரு ஸ்கொயரோ அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்படின்னும் போது எஃப் வந்து 6 தான் வந்து கியூப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து MOHJ. MO = 13, 11 டபுள் ஈஸ்ட் HJ. எம் எத்தனாவது இடத்துல இருக்குது? 13வது இடத்துல இருக்குது. ஓகே. ஓ எத்தனாவது இடத்துல இருக்குது? 15வது இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கும் ரிலேஷன் வரல. அப்போ அந்த மெத்தடில் அவங்க கொண்டு போகல. ஓகேங்களா? எம் எத்தனை அர்த்தம்? 13. ஓகே வந்துச்சு. ஓ வந்து 15. 15னா -4. ஸோ இப்படி பண்ணி பார்ப்போம். 13 டேரெக்டாக போட்டுடுறாங்க. அப்போ 15 - 4 பண்ணி 11 வருது. அப்போ 13, 11 வருது. அப்படின்னும் போது ஹெச் வந்து 8வது இடத்துல இருக்குது. ஜே வந்து 10. அப்போ 10 - 4. 10 - 4 8, 6 இல்லை. அப்போ இந்த மெத்தடும் கிடையாது இது. ஓகேங்களா? MO வேறு. ஓகே, இப்படி பண்ணி பார்க்கும். ஓகேங்களா? இப்போ எம் வந்து எத்தனாவது இடம்? எம் வந்து 13வது இடம். ஓகேங்களா? ஆல்ஃபாபெட்
ஏபிசிடியில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 26 எழுத்து இருக்குது. 26ல் 13 போச்சுன்னா 13. ஓகேங்களா? அப்போ ஓ எத்தனாவது இடத்துல இருக்குது? ஓ 15வது இடத்துல இருக்குது. அப்போ 26ல் 15 போச்சுன்னா 1, 2ல் 1 போச்சுன்னா 1, 11. ஓகே, அப்போ இதுதான் ரிலேட்டட் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ ஏபிசிடி மொத்தம் எத்தனை எழுத்து? 26 எழுத்து. இப்போ எம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏபிசிடி 26 எழுத்துலேருந்து எத்தனாவது இடம் எம் வந்து 13வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆல்ஃபாபெட் ஏபிசிடி 26 எழுத்துல அந்த 13வது இடத்துலேருந்து கழிக்கும் போது ஆன்சர் 13 வருது. ஓகேங்களா? அதேமாரி 26 ஆல்ஃபாபெட் ஏபிசிடி 26 எழுத்துல இது ஓ வந்து எத்தனாவது இடம்னா 15வது இடம். அப்போ அந்த 26லேருந்து 15 கழிக்கும் போது 11 வருது. அப்போ ஓகேங்களா? அப்போ இது ரிலேட்டட் ஆகுது. அப்போ பண்ணி பார்க்கலாம். ஹெச் வந்து 8. அப்போ 26ல் 8 போச்சு அப்படின்னா எவ்வளோ வருது? 18 வருது. அப்போ அடுத்து 26. ஜே எத்தனாவது இடம்? 10. 26ல் 10 போச்சுன்னா 16. அப்போ 18, 16 ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? அப்போ ஆல்ஃபபெட் 26 எழுத்துலேருந்து எம் எத்தனாவது இடமோ அதை மைனஸ் பண்ணிருக்காங்க. அதே ஓ வந்து ஆல்ஃபபெட் 26லேருந்து ஏபிசிடி மொத்தம் 26 எழுத்தா, அந்த 26 எழுத்துலேருந்து ஓவை வந்து மைனஸ் பண்ணுறாங்க. ஓ எத்தனாவது இடம்? 15வது இடம். அப்படின்னும் போது 26லேருந்து 15 மைனஸ் பண்ணும்போது 11 ஆன்சர் வருது. அப்போ அதேமாரி தான் அந்த ஹெச்ஜேவும் பண்ணுறாங்க. அந்த 26 எழுத்துல ஹெச் எத்தனாவது இடம்? 8வது இடம்னும் போது 26லேருந்து 8 கழிச்சு 18 வருது. ஜே எத்தனாவது இடம்னா 10வது இடம்னும் போது அந்த 26 எழுத்துலேருந்து 10 கழிக்கும் போது 16 வருது. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் வந்து பி. 15. ஏபி ஈஸ்ட் 12, டபுள் ஈஸ்ட் இஐ ஈஸ்ட் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து 1வது இடம், பி 2வது இடம், அதனால் 12 வரலாம். ஓகேங்களா? இப்போ இ எத்தனாவது இடம்? இ 5வது இடம். ஐ எத்தனாவது இடம்? 9வது இடம். 59. ஓகே, ஆப்ஷன் ஏ 59 இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. புரியுதுங்களா? என்ன அப்படின்னா இப்போ ஏ எத்தனாவது இடத்துல இருக்கும்? ஏபிசிடியில் ஏ 1வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? பி எத்தனாவது இடத்துல இருக்கும்? ஏபிசிடியில் 2வது இடத்துல இருக்கும். அதனால் 12. ஓகேங்களா? அப்போ இ எத்தனாவது இடத்துல இருக்குது? இ ஏபிசிடியில் 5வது இடத்துல இருக்குது. அப்போ ஐ எத்தனாவது இடத்துல இருக்குது? ஏபிசிடியில் 9வது இடத்துல இருக்குது. அதனால் இங்கே வந்து 5 வருது, இங்கே 9 வருது. அதனால 59 ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? நம்பர்ஸை விட வந்து லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதேமாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. வேர்ட் பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் நம்ம நிறைய தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வேர்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம கொஞ்சம் அடிக்க முடியும். சரிங்களா? வேர்ட்ஸை பற்றி நிறையா பார்க்கணும். நிறைய அனாலஜி இருக்குது. வேர்ட்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேர்ட்ஸும் அதேமாதிரி கொஞ்சம் ஈஸியாகவே அடிச்சிடலாம். சரிங்களா? நிறைய ப்ராக்டிஸ் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ண தான் அடிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த 5 சம் பார்க்கலாம். ஓகேங்களா?